வணக்கம். நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலில் அரசாங்கம் அறிவிச்சிருக்க புதிய இலவச நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை சேகரித்து வீடியோவாக பதிவு செய்கிறோம். நம்மளுடைய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இது எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த ரேஷன் கார்டு சீக்கிரமாக கிடைக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இப்போது புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாமா, அவங்களால அந்த விண்ணப்பத்திலிருந்து உரிமை தொகை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய கேட்கப்பட்டுருக்கு. அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கிற எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் மலிவு விலையில் பொருட்கள் கிடச்சிட்ருக்கு. இந்த சலுகைகளை பெறறதுக்கு ஃபஸ்ட்டு புதுசாக மேரேஜ் ஆனவங்க, ஆரம்பத்திலிருந்தே ரேஷன் கார்டு இல்லாதவங்க தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வழக்கமான ஒன்று தான். இந்த நிலையில் உணவு வழங்கல் துறை ஆணையர் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதாவது தமிழகத்தில் கடந்த ஆண்டு 2021 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அப்ளை பண்ணுற ஒவ்வொருத்தருடைய அப்ளிகேஷனையும் அவங்க செக் பண்ணி அது ஃபினிஷ் ஆன நிலையில் 45,500 புதிய ரேஷன் கார்டுகள் கொடுத்துட்ருக்காங்க. இந்த நிலையில் இந்த புது ரேஷன் கார்டுகள் வாங்கியிருக்க ஒவ்வொரு குடும்ப பெண்மணிகளும் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் சைட்லேருந்து கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நிச்சயம் புதிய ரேஷன் கார்டு வாங்கின ஒவ்வொருத்தருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட ஃபார்ம் கிடைக்கும். அதுக்காக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு சீக்கிரமாக வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதாவது லோக்சபா தேர்தல் விரைவில் வரும் அப்படிங்கிறதுனால தமிழக அரசு இது குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதனால் புதுசாக குடும்ப அட்டை வாங்கின ஒவ்வொரு ஃபேமிலிக்கும், ஃபேமிலி மெம்பராக இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.